மூன்றாவது முறையாக எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே பணி செய்கின்றேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சென்ற பிறகுதான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி அரசு ஏழை மாணவர் செல்வங்களுக்கு மருத்துவ கல்வியை இலவசமாக போதிக்க வேண்டும் என்கிற அந்த சட்டம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்து அதை நிறைவேற்றினோம். அதே மாதிரி மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்பதை நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற பிறகுதான் அப்படி ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பொறியியல் கல்லூரிகளிலே அரசு சார்பாக மாணவர்கள் இலவசமாக படிப்பதற்கான முறைமையை ஏற்படுத்தினேன். மணல் குவாரிகளை மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்ததை அரசுடைமையாக்கி அந்த வருமானத்தை கல்விக்கு செலவிடப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்போது கூட தொழிலாளர் விரோத சட்டம் 12 மணி நேரம் 18 மணி நேரம் அவர்களை வேலை செய்யலாம் என்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இடத்திலே சென்று சந்தித்து இந்த சட்டம் தொழிலாளர் விரோத சட்டம், இதை நடைமுறைப்படுத்த கூடாது என்ற அந்த சட்டத்தை ரத்து செய்ய வைத்தோம். அதுபோன்று மழைநீர் சேகரிப்பான திட்டத்தை அறிமுகம் செய்தோம். தாய்மார்களின் தாலியை முழுவதுமாக சுரண்டல் லாட்டரிகளிலிருந்து ஒழிப்பதற்காக தமிழ்நாட்டில் லாட்டரி தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவன் வேல்முருகன் ஆகிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நான். ஆக ஒரு மக்கள் பிரதிநிதி கிடைத்த அந்த பதவியை பயன்படுத்தி குரலற்ற அனைத்து மக்களின் குரலாக என்னுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நாடு முழுவதும் இதையெல்லாம் நம்முடைய ஊடக பிரிவில் இருக்கிற தம்பிகள் பிரபா போன்றவர்கள் அதை எடுத்துச் செல்கின்ற போது உங்களை போன்ற புதிய வரவுகளாக தமிழ்நாடு முழுவதும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத, சாதி சண்டைகள் இல்லாத, மத சண்டைகள் இல்லாத ஒரு அமைதியான தமிழகம், பலமான ஒரு தமிழகம் இந்த மண்ணில் உருவாவதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம், சேர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொள்வோம் என்கிற உணர்வோடு தான் இந்த கட்சியை நான் நடத்தி வருகிறேன்.